வணக்கம். சேல் பில் என்ட்ரியை பற்றி பார்க்கலாம். பில் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணிக்குவோம். கான்டாக்ட்ஸ், இதில் கஸ்டமர் நேம் மட்டும் கொடுக்குறேன், வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆனதுக்கப்புறமா ஹோம் போயிட்டு பில் ஆஃப் சப்ளை, இதில் கஸ்டமர் நேமை டைப் பண்ணிக்குவோம். இந்த மோடில் கேஷா கிரெடிட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். முதல் நம்ம பண்ணுறது கேஷ் பில் பண்ணிக்குவோம். மஞ்சள் 1/2 கிலோ வாங்கிக்கலாம். ஆசீர்வாத் ஆட்டா 1 கிலோ. இந்த பில்லை சேவ் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக 3 என்ட்ரு ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் எஸ். டெண்டர் ஆப்ஷன் கேட்குது. இந்த பில் அமௌண்ட்டு 97 ரூபா. கஸ்டமர் நம்மளுக்கு 100 ரூபா தராரு அப்படின்னா அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணோன்னா ரிசீவ்டு அமௌண்ட்டு 100, பில் அமௌண்ட்டு 97, ரீஃபண்ட் அமௌண்ட் 3 இப்படி காமிச்சிரும். இப்போ ஒரு என்ட்ரு பண்ணிடுங்க. பில் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஷோ ப்ரீவியூ வச்சுருக்கேன். எஸ், இது கேஷ் பில் அப்படிங்கிறதுனால இங்கே மோடு வந்து கேஷ் வந்துடும். நெட் அமௌண்ட்டு 97, டோட்டல் ஐட்டம்ஸ், டோட்டல் குவான்டிட்டி, டுடே சேவிங்ஸ் 13 ரூபா. கஸ்டமரோட பேர் வந்துடும். கஸ்டமர் பாயிண்ட்ஸும் இதில் ஆட் ஆகிக்கும். அதே கஸ்டமருக்கு கிரெடிட் பில் ஒன்று போடுவோம். ஹார்லிக்ஸ் ஒரு குவான்டிட்டி, வெந்தயம் 1/4 கிலோ சேவ் பண்ணுறேன். கிரெடிட் பில்லுக்கு சேவ் பண்ணுறப்ப டெண்டர் ஆப்ஷன் கேட்காது. இந்த கிரெடிட் பில் பார்த்தீங்கன்னா மோடு கிரெடிட்னு காமிச்சிரும். இந்த பில்லோட அமௌண்ட்டு 288 ரூபா. இந்த கஸ்டமர் ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் கிடையாது, இதுக்கு பெய்டு பண்ணல, அதனால் க்ளோசிங்கில் வந்து 288 ரூபா கிரெடிட்டில் இருக்குது. இது இந்த பில்லை தெளிவாக காமிச்சிரும். இப்போ அதே கஸ்டமருக்கு இன்னொரு பில் போடுவோம், கிரெடிட்லேயே போடுவோம். ஒரே கஸ்டமரு திரும்பவும் இந்த மஞ்சள்ங்கிற ப்ராடக்டை வாங்குறதுனால அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி காட்டும். B5ங்கிற பில்லில் 1/2 கிலோ வாங்கியிருக்காங்க, அதை இங்கே நமக்கு காட்டும். என்டர். வெந்தயம் 1/4 கிலோ, ஹார்லிக்ஸ் 1. இப்போ இந்த கஸ்டமர் போன பில்லு கிரெடிட்டுக்கு வாங்கினதுனால அவரோட பேலன்ஸில் இங்கே காட்டும் 288 ரூபா அவர் தர வேண்டியது இருக்குது. இந்த பில்லும் கிரெடிட்டுக்கு தான் போடுறோம். இந்த பில்லோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 333 ரூபா. சேவ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போன பில்லில் வந்துட்டு ஏற்கனவே அவர் கிரெடிட்டுக்கு வாங்கியிருந்தார், அதோடு இந்த பில்லோட அமௌண்ட்டும் சேர்த்து க்ளோசிங்கில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும். இப்போ இந்த முறை இவர் பார்ட் பேமெண்ட் பண்ணிடுறாரு. அதாவது 333 ரூபாயில் 200 ரூபாய் கையில் கொடுத்துறாரு, கேஷாக கொடுத்துட்றாரு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸில் ரிசிப்ட் வவுச்சர், இன்கம்ஸ், அதில் போயிட்டு எந்த டேட்டில் கொடுக்குறாரோ அந்த டேட்டு, அவருடைய பேர் 200 ரூபாய் கொடுத்துருக்காரு, கேஷ் இன் ஹேண்டு. ரிமார்க்ஸ் எதுவும் இருந்தால் நம்ம கொடுத்துக்கலாம், தேவையில்லை அப்படின்னா ஒரு டாட்மெண்ட் வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணால் அதுவாக சேவ் ஆயிரும். ஓகே, இப்போது அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ், லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட், இதில் போனீங்கன்னா இதில் டேட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கஸ்டமரோட பேர் விஜய் என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த கஸ்டமரோட பேலன்ஸ் டீட்டெயில் இங்கே பார்த்துக்கலாம். B6 இந்த பில்லில் வந்து 288 ரூபா தர வேண்டியது இருந்தது. B7ல் 333 ரூபா தர வேண்டியது, டோட்டலாக 620 ரூபா தர வேண்டியது இருந்தது. அதில் 200 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டாரு. அது போக 421 ரூபா இன்னும் தரணும் அப்படிங்கிறது இங்கே காட்டும். இது நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். இல்லை அடுத்ததான் நீங்கள் சேல் பில் அவர் பேரில் போடுறப்ப இந்த பேலன்ஸுங்கிற இடத்துல காட்டிடும். இப்போ சில கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு UPI பேமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எப்படி பில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே மோடில் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கிரெடிட், இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். UPI ஆப்ஷன் நம்ம இப்போ சேர்க்கணும். அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர் கிரியேஷன், இதில் ஜிபேன்னு கொடுத்துருக்கேன். பொது பேரீடு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம். இந்த பேரேட்டின் குறியீடு அப்படிங்கிற இடத்துல நான் IOB அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ சேல் பில் போகிறேன். அதே கஸ்டமருக்கு ஒரு பில் போடுவோம். இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ஜிபேங்கிறது ஆட் ஆகிருக்கும். என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறேன். இந்த பில்லுக்கு அவர் UPI பேமெண்ட் பண்ணிட்டதுனால இந்த மோடில் பேங்க்னு காட்டும். அவருடைய ஓல்டு பேலன்ஸ் டீட்டெயிலும் காட்டிடும். பில்லில் இந்த டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். பில் ஃபார்மேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு தான். பில் ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் 10 நாள் டெமோ பீரியட் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.